Do you speak English? Wait. Something strong here. இல்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, இப்படி கதைக்க கூடாது. நான் இந்த விஷயங்களை எப்படி கிளீனா பேசணும்னு சொல்லி சரியான முறையில் ஷார்ட்டா ஸ்வீட்டா உங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயங்களா இதை சொல்லி தர போறேன். 2 மினிட் உங்களுக்காக எடுத்துக்கொள்றேன். ஆகவே காணொலியை லைக் பண்ணி கொண்டு டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியா வந்து சேரும். நான் உங்கள் ராம். இது டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனல். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிங்குலர் சப்ஜெக்ட் வரைக்கும் என்ன மாதிரி கேள்விகளை நாங்கள் கேட்கணும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட் வர இடங்கள் எப்படி கேள்விகளை உருவாக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போற விஷயம் சிங்குலர் சப்ஜெக்ட், ஹி, ஷி, இட் அல்லது ஒன் பர்சன். ஒரு சிங்குலர் நவுன்ஸ் வந்து சப்ஜெக்டா வர இடங்கள் எப்படி நாங்கள் கேள்விகளை கேட்கணும். இது வெரி சிம்பிள். நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வர இந்த சென்டென்ஸுக்கு முன்னுக்கு டஸ் என்ற வேர்டை சேர்த்துக் கொள்ளணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நாங்கள் பேசுற அந்த சென்டென்ஸுக்கு முன்னுக்கு டஸ் என்ற வேர்டை சேர்த்துக் கொள்ளணும். இன்னும் ஒன்று, சிங்குலர் சப்ஜெக்ட் வர ஒரு சென்டென்ஸ்ல நிச்சயமாக நாங்கள் வேர்பில் என்ன செய்திருப்போம் சொன்னா எஸ் சேர்த்திருப்போம் அல்லது இஎஸ் சேர்த்திருப்போம் அல்லது ஐஇஎஸ். அப்படி இந்த ப்ளூரல் ரூல்ஸை பயன்படுத்தி நாங்கள் சில விஷயங்கள்ல வேர்புக்கு பின்னுக்கு சேர்த்திருப்போம். ஆகவே டஸ் என்ற வேர்டு நாங்கள் இந்த சென்டென்ஸுக்கு முன்னுக்கு கேள்வியாக்குறதுக்காக பயன்படுத்திக்குள்ள அந்த வேர்புக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த ஏனைய வேர்டை என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் நீக்கிக் கொள்ளணும். இப்ப நாங்கள் சொல்றோம் ஹி பிளேஸ் கிரிக்கெட். சரிதானே? இது ஹி பிளே கிரிக்கெட்னு சொன்னா பிள்ளை ஹி பிளேஸ் கிரிக்கெட். சரி, இது நாங்கள் கேள்வியா மாத்தைகள் எப்படி மாத்தணும்னு சொன்னா டஸ் என்ற வேர்டை முன்னுக்கு போட்டுக் கொள்வோம். டஸ் ஹி பிளே கிரிக்கெட், டஸ் ஹி பிளே கிரிக்கெட். டஸ் வந்த உடனே பிளேக்கு பின்னுக்கு இருந்த எஸ் வந்து நீக்கப்பட்டுடுது என்றதை மறக்காதீங்க. சரிதானே? சரி, இன்னும் சில விஷயங்களை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம். சரி, சிம்பிளா ஒரு 3 சென்டென்சஸ் பார்ப்போம், கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டஸ் ஹி லைக் காஃபி? டஸ் ஹி லைக் காஃபி? அவளுக்கு தேநீர் விருப்பமா? டஸ் இட் ஒர்க் ப்ராப்பர்லி? டஸ் இட் ஒர்க் ப்ராப்பர்லி? டஸ் இட் ஒர்க் ப்ராப்பர்லி? இது சரியா வேலை செய்யுமா? டஸ் ரமேஷ் ஸ்பீக் தமிழ்? டஸ் ரமேஷ் ஸ்பீக் தமிழ்? ரமேஷ் தமிழ்ல பேசுவாரா? இந்த விஷயங்களை போல நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா கேள்விகளை உருவாக்கி கொள்ளலாம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சிங்குலர் சப்ஜெக்ட் வரைக்கும் நீங்கள் கேள்விகளை உருவாக்குறதுக்கு டஸ் என்ற வீட்டை அந்த சென்டென்ஸுக்கு முன்னுக்கு போடணும். ஒன்று. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்புக்கு பின்னுக்கு இருக்கிற எஸ் அல்லது இஎஸ் எழுத்துக்களை நீக்கி விடணும். இவ்வளவுதான் விஷயம். அது கேள்வியாக மாறும். சரிதானே? இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்களும் கிரியேட் பண்ணுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல் சப்ஜெக்ட் வரைக்கும் கேள்விகளை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி நான் இந்த காணொலி போட்டிருக்கேன். டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஏனைய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த காணொலியத்தோட முடித்துக் கொள்றேன். உங்களாலையும் இப்படியான கேள்விகளை உருவாக்க இயலும் என்று நம்புறேன். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு